மாவட்டத்தில் இருந்தோம். அதை பார்க்கணும், அந்த முனீஸ்வரனுடைய அருள் அந்த திருவிழாவில் கிடைக்கணுங்கிறதுக்காகவே ஏராளமாக வருவாங்க. அது பெரிய அளவில் திருவிழா நடக்கும். தை 5ஆம் தேதி பெரிய திருவிழா. இது இப்போ கோயில் வந்து இந்த இடம் உங்க இடங்களா? ஆமாங்க, இது நம்மளுடைய இடம் தான். இது சரி, உங்களுக்கு எப்போ இந்த ஞாபகம் வந்துச்சு? அதாவது இந்த தெய்வத்தை வைக்கணும், இந்த சாமி வைக்கணும் அப்படின்னு. அதாவது சாமியா சொன்னிச்சா? இல்ல நீங்களா வச்சீங்களா? இல்ல உங்க முன்னோர்கள் காலத்துல உங்க தாத்தா, அப்பா இவங்க காலத்துல இருந்து வந்துச்சா இது? இல்லை, இது வந்து என்னோட வயசு ஒரு 14 வயசு ஸ்கூல் போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கல நமக்கு வந்து வழிபாடு இதெல்லாம் நமக்கு தெரியாது. சின்ன வயசுல நம்மளுக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கு தீர்வே சொல்யூஷனே இல்லாத மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து என்ன பண்றதுன்னே முடிவெடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில இரவு முழுக்க எனக்கு தூக்கம் இல்ல. அந்த சின்ன பையன இரவு முழுக்க ஒரு பெரிய ஒரு ஒரு வயசான பெரியவர் வந்து விடிய விடிய என்னை துரத்திக்கிட்டே இருக்கார். கனவுல நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். பல ஊரு போற மாரி, மலைகள்லாம் ஏறுற மாரி, அந்த மாரி கனவு தொடர்ச்சியா நடக்குது. ஒரு பெரிய பழுத்த பழமா பெரியவர் தாடி முடியோட என்னை துரத்திக்கிட்டே வர்றாரு. அது முடிவில்லாத ஆமா, ஓடிக்கிட்டே இருக்கிறேன். விடிய வரலுமே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு 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 நானா களைச்சு போய் அந்த கனவுலயே களைச்சு போய் ஒரு இடத்துல போய் கீழே விழுறேன். விழுந்த உடனே அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிட்ட வந்துட்டார். கிட்ட வந்ததும் கனவுல என்ன பண்றாருன்னா, அந்த கையில ஒரு பெரம்பு குச்சி மாதிரி வச்சிருக்காரு. அந்த பெரம்பு குச்சியை எடுத்து கீழே விழுந்தவன அப்படி கையில அந்த மாட்டி இப்படி மேல தூக்கி நிறுத்துறார். நிறுத்தி நிறுத்தின உடனே எனக்கு ஒன்றும் புரியல. கனவுலயே என்ன சொல்றது, என்ன பண்றதுன்னு புரியல. திடீர்னு வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்பா, நீ எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஓடுற அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவ்வளோதான், கனவு முடிஞ்சிருச்சு. நானும் விழிச்சிட்டேன். அப்போ பார்த்தா விடிஞ்சு போச்சு. அந்த பகல்ல எப்படி இருப்போமோ, துரத்துனா என்ன ஒரு கலப்பா இருக்குமோ அதே ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் உடனே என்ன பண்ணேன், சரி இது என்னடான்னு அப்பயும் எனக்கு புரியல. நமக்கு இது வெளியே சொல்லவும் தெரியல. ஆமா, நம்மளுக்கு சொல்ல தெரியல. அப்பா அம்மா கிட்டயும் இது என்னன்னு சொல்ல தெரியல. அப்ப காலையில எந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு ஸ்கூல் போறதுக்கு கிளம்புறோம். கிளம்பும்போது வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. உடம்புக்குள்ள இருந்து ஒரு என்ன உள்ள போய் இருக்குதுன்னு தெரியல. ஆமா, உள்ள இருந்ததை திடீர்னு பட்டாரம் தூக்கி போடுது, என்னென்னமோ பண்ணுது. அப்ப அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்கள வந்து கூப்பிடுது. கூப்பிடும்போது அவங்க எல்லாம் வந்து என்ன பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஏதோ ஒரு காத்து குணமோ பேயோ இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இல்ல நான் இந்த மாதிரி முனீஸ்வரன் நானு, உங்களுக்காக பாதுகாப்பு பண்றதுக்காக, உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக, என்னை நம்புறவங்களை அத்தனை பேர்த்தையும் காப்பாத்துறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.